Press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு க்யூட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை உங்களுடைய இமேஜ் வச்சு எப்படி உங்களுடைய மொபைல்லே ரெடி பண்ணுறது அப்படின்றதான் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக நம்மளால் ரெடி பண்ண முடியும். அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து நம்ம ஏவ் பிளேயர் மூலமாக தான் எடிட் பண்ண போகிறோம். அதனால் ஏவ் பிளேயரை உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் ஃபைலை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் ஃபைலோட நேம் விஷுவலைசர் ரொமான்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுங்க. பக்கத்தில் சின்னதாக ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் வந்து அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து இமேஜ்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இமேஜ் அப்படின்றத வந்து அகெயின் கிளிக் பண்ணி கஸ்டம் இமேஜ்குள்ளே போயிட்டு பிக் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய இமேஜஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான இமேஜை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். தென் அகெயின் வந்து உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்ததுக்கப்புறம் கீழே டெக்ஸ்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அப்பியரன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் நம்மளுடைய சேனல் நேம் கொடுத்துருப்பேன். உங்களுடைய நேமை வந்து நீங்கள் கொடுத்துங்க. அகெயின் வந்து கீழே பிளர் எஃபெக்ட் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த ஜென்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விசிபிள் அப்படின்ற பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய பார்ட்டிகளை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜென்ரலில் விசிபிள் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய பாரையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரலாக அந்த விசிபிள் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய இமேஜையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜென்ரலாக அந்த விசிபிள் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விடுங்க. அதே தான் நம்ம கீழே இருக்கிறதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த விசிபிள் பாக்ஸை வந்து நான் டிக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த இமேஜில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் அகெயின் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பென்சில் ஐக்கானை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். தேர்டில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி ஜென்ரல்குள்ளே போயிட்டு கீழே வந்து பொசிஷன் அண்ட் ஸ்கேல்னு இருக்கும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பொசிஷனில் வந்து வச்சுக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த சமயத்தில் வந்து ஆடியோ மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த மேலே 3 டாட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி லைப்ரரிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் விஷுவலைசருக்குள்ளே வந்துடலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளே ஆகும். எல்லாம் ஓகே அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் வந்து அந்த டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த சாங்கில் ஏதாவது ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் எண்டிங் டைமை வந்து கரெக்டாக கொடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஓகே அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஃபைனலாக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா எம்எக்ஸ் பிளேயர் இருந்தது அப்படின்னா எம்எக்ஸ் பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லோக்கல் ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ நான் கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ணது இதுதான். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லாவே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அந்த டெக்ஸ்ட்டு அந்த பார் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.